கையில கத்தி வச்சிட்டு இருக்கும்போது கண்ணை வந்து பொத்துறீங்க. வேற யாரோன்னு நினைச்சு கத்தி எடுத்து குத்தி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க குத்துனாலும் குத்துவீங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி டேஞ்சரான விளையாட்டுல விளையாடக்கூடாதுப்பா. ஆமா, என்ன இது புதுசா இருக்கு கண்ணை பொத்துறது? இல்ல, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். எனக்கு நீங்க எஸ், சர்ப்ரைஸ். ஆஃப் கோர்ஸ். என்ன? அது நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சர்ப்ரைஸ்னு சொல்லி ஏதாவது காமெடி பண்ணுவீங்க. ஏங்க என்னங்க நீங்க, நான் எவ்வளவு ஆசையா கூப்பிடுறேன், நீங்க மொக்க பண்றீங்களே. வாங்க, நீங்க வந்து பாருங்க, அப்பதான் தெரியும் அது சர்ப்ரைஸா இல்ல சாதாரண மேட்டரான்னு. வாங்க. போங்க, அதை வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு வரேன், போங்க. வரேன். வாங்க. வரேன். என்ன ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க, எதையுமே காணோம். ఇక్కడ చూడు. எந்த நகையை வச்சு என்ன காப்பாத்துனீங்களோ அதே நகையை வாங்கி மறுபடியும் உங்ககிட்டே கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி தானே? என்னங்க அப்படி பாக்குறீங்க? இந்த நகையெல்லாம் பார்த்த உடனே சந்தோஷத்துல அப்படியே என்ன கட்டி பிடிச்சு, இல்ல அப்படி இல்ல, நீங்க கண் கலங்கி தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கீங்க. சரி, ஓகே. நகையை மீட்டதுல சந்தோஷம்தான். ஆனா இது ஏன் நகை கிடையாது. இந்த நகைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உங்க நகை தானே? ஆமா, ஆனா இந்த நகை எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க, நான் இந்த நகையெல்லாம் வச்சு என்னங்க பண்ண போறேன்? நீங்க தான் எனக்கு ஹோம் கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஹோம் கட்டுறதுக்கு 30 லட்சம் லோன் வேற போட்டிருக்கீங்கல்ல, அந்த லோன் அடைக்கிறதுக்கு இதை வித்து பணம் வச்சுக்கோங்க. என்னங்க நீங்க, நான் உங்களுக்கு ஹோம் கட்டி கொடுக்கறது as a husband-ஆ நான் உங்களுக்கு செய்யற கடமைங்க. நீங்க இத போய் அதோட கம்பேர் பண்றீங்க. இங்க பாருங்க, எனக்கு யாரும் ஃப்ரீயால ஹோம் கட்டி தர வேண்டாம். நான் யாருக்கும் கடனாளியே இருக்க விரும்பல. என்னங்க நீங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுத்து அவங்க கூட சண்டையெல்லாம் போட்டு இந்த நகையெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க வேணான்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஹோம் கட்டி கொடுக்கறது என்னோட கடமை. இதுவும் அதே மாதிரி என்னோட கடமை தானே. தன்னோட வைஃபோட நகையை வித்துதான் ஒரு ஹஸ்பண்ட் ஆதாயத்தை தேணும்னு இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி செல்ஃபிஷான ஹஸ்பண்டா இருக்க நான் விரும்பலைங்க. அதே மாதிரிதான் எனக்கும் ஒரு தன்மானம் இருக்கு. யாருக்காகவும் எதுக்காகவும் யார்கிட்டையும் நான் கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹோம் கட்டி கொடுத்ததுக்கு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வித்து இதுல வர பணத்தை உங்க ஃபீஸா எடுத்துக்கங்க. என்னங்க, எந்த ஒரு ஹஸ்பண்டும் தன் வைஃபுக்கு செய்யற உதவிக்கு ஃபீஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க.
நீங்க தான் என்ன இன்னும் உங்க மனைவியாவே நடத்தலையே. அப்புறம் என்ன உரிமையில இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் கூட நீங்க விருப்பம் இல்லாம வாழறதா தானே அன்னைக்கு சொன்னீங்க. அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்து எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. புரிஞ்சுதா? இவங்க நம்மளை வெறுப்பேத்துறதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்களா, இல்ல இவங்க கேரக்டர் இப்படிதானா? காவியா, சொல்லுங்க அத்தை. நான் கேட்ட கேள்விக்கு உன்கிட்ட இருந்து பதில் வரவே இல்லையே காவியா. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் ஒன்னும் நடிக்கல அத்தை. எனக்கு அதுக்கான அவசியமும் இல்ல. சரி, உன் முடிவுதான் என்ன? நீங்க என் முடிவை கேட்டா எல்லாமே பண்ணீங்க. நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு அதை என்ன செய்ய சொன்னீங்க? நான் கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா பார்த்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ பார்த்தியோட வாழ எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி என்ன அவரை விட்டு போ சொல்றீங்க. இது எல்லாமே நான் எடுத்த முடிவு இல்ல அத்தை, நீங்க எடுத்த முடிவு. நான் ஒரு பொண்ணுங்கிறதையே மறந்துட்டு என்ன ரொம்ப சீப்பா நடத்துறீங்க அத்தை. என் மனசுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத உங்களால புரிஞ்சுக்கவே முடியல அத்தை. அதனாலதான் இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுற மாதிரி பதிலுக்கு என்னாலயும் பேச முடியும். ஆனா நான் ஏன் பேசலனா, நீங்க என்னோட அத்தை. என்னைக்குமே அந்த மரியாதை என் மனசுல இருக்கும் அத்தை. மரியாதை மனசுல இருந்தா மட்டும் போதாது, செயல்லையும் அதை காட்டணும். நீ பிரிஞ்சு போறதுனால பார்த்தி வாழ்க்கைக்கு மட்டும் அது நல்லது இல்ல, உனக்கும் தான் நல்லது. நான் உன்னோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். ஏன் நல்லதுக்காக? நீங்க ஏன் நல்லதுக்காக பார்த்திய விட்டு போன்னு சொல்றீங்க. கரெக்ட் அத்தை, நான் நம்பிட்டேன். உங்க பெருந்தன்மைக்கு என்னோட பாராட்டுகள். இத பாரு, இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ என்ன முடிவெடுத்திருக்க? நீ பார்த்தியை விட்டு எப்ப போற? ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நீ இன்னைக்கு போயிட மாட்டியா, நாளைக்கு போயிட மாட்டியான்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ அவனை விட்டு போற மாதிரியே தெரியலையே. நீ அவன் கூட இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. உன்னால அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் நெஞ்செல்லாம் பதட்டமா இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு நான் என்ன சிங்கமா புலியா பார்த்தி ஏதாவது பண்றதுக்கு? நீ சிங்கமா இருந்தாலும் புலியா இருந்தாலும் எனக்கு பயம் இல்ல. ஆனா நீ ஒரு அசிங்கம். இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களேன்னு அவன் என்ன கேட்ற கூடாது. அதுக்குதான் சொல்றேன். நிஜமா சொல்லணும்னா உங்களை பார்த்தாதான் அத்தை எனக்கு அசிங்கமா இருக்கு. அதுவும் பொதுவா அத்தைங்கிறவங்க அம்மாக்கு அடுத்த ஸ்தானத்துல இருப்பாங்க. ஆனா நீங்க
ஏதோ விரோதியை நடத்துற மாதிரி என்ன நடத்துறீங்க? அன்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் உள்ளடங்கினவங்க தான் ஒரு தாயா இருக்க முடியும். ஆனா அது எதுவுமே இல்லாம நீங்க இப்படி நடந்துக்கிறது தான் அத்தை அசிங்கமா இருக்கு. இனிமே என்ன அசிங்கம்னு சொல்லி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. ஓ, உனக்கு கோவம்லாம் வேற வருதா? இங்க பாரு, கோவப்பட வேண்டியது நான் தான். உனக்கு எப்படி உன் வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். நாளைக்கு பார்த்திக்கு நீ வேற ஒருத்தனை காதலிச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த குடும்பமே உன்னை அசிங்கமா பேசும். மத்தவங்க யாரும் உன்னை தப்பா பேசிடக் கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் உன்னை பார்த்திய விட்டு போக சொல்றேன். அத புரிஞ்சுக்காம நீ என்ன நம்ம பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உன்னால பார்த்தியோட வாழ முடியாது. அவனும் உன் கூட வாழ மாட்டான். நீ தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. எப்போ நீ இந்த வீட்டை விட்டு போக போற, எப்ப பார்த்திய விட்டு நீ விலக போறன்னு மட்டும் சொல்லு. வேற எதையும் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் அத்தை. நீங்க நினைச்சா வாழ சொல்றதுக்கும் இல்லைன்னா போக சொல்றதுக்கும் நான் ஒன்னும் உங்க அடிமை இல்லை. என் தன்மானத்தை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக என்ன பார்த்திய விட்டு போ சொல்றீங்க. ஆனா நான் பார்த்திய விட்டு போறதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அவர்கிட்ட சொல்லதான் போறேன். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேற ஒருத்தரை நேசிச்ச விஷயத்த அவரை ஏத்துக்கிட்டாருன்னா நானும் அவரை ஏத்துப்பேன். இதுதான் என்னோட முடிவு. அப்போ நீ காதலிச்ச விஷயத்த பார்த்தி கிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. எவ்வளவு சீக்கிரம் அவன் கிட்ட சொல்லணுமோ நீ சொல்லிடு. ஆனா சத்தியமா அவன் உன்னை ஏத்துக்கவே மாட்டான். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாப்போம் அத்தை. ஆனா அதை நீங்க முடிவு பண்ணக்கூடாது. யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத அந்த கடவுள் முடிவு பண்ணட்டும். நான் உனக்கு இன்னொன்னு சொல்றேன். நீ சொல்ல போற உண்மையை ஏத்துக்க முடியாம அவன் ஏதாவது எமோஷனலா தப்பா முடிவெடுத்தான்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொன்ன மாதிரி ஒருவேளை பார்த்தி என்ன ஏத்துக்கலன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்த வீட்டுல உள்ளவங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தனை காதலிச்சவன்னு நம்மள அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினா என்ன பண்றது? எல்லாரும் நம்மள அசிங்கப்படுத்தி பேசும்போது அப்பா அம்மா ஜீவா பிரியான்னு எல்லாரும் நிம்மதி இல்லாம ஆயிடுவாங்களே.
இத்தனை பேரையும் கஷ்டப்படுத்தி இவ்ளோ அவமானத்தையும் அசிங்கத்தையும் சுமந்துக்கிட்டு அவன் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? அத்தை சொன்ன மாதிரி பார்ட்டி விட்டு போயிட்டா ஒரேடியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல. டிவோர்ஸ் பேப்பரை இப்பவே பார்ட்டி கிட்ட கொடுத்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவரை விட்டு விலகிடலாம். இதெல்லாம் பண்ற நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு தானே காவியா, என்னாச்சு காவியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, என்ன தேடிட்டு இருக்க? டிவோர்ஸ் பேப்பரை தேடிட்டு இருக்கேன். டிவோர்ஸ் பேப்பரா? எதுக்கு? அதை கிழிச்சு போட தானே? கிழிச்சு போடுறதுக்கு இல்ல, டிவோர்ஸ் பேப்பரை உங்ககிட்ட கொடுத்துட்டு நிரந்தரமா விலகி போயிடலான்னு இருக்கேன். உனக்கு பொழுது போலனா இந்த மாதிரி ஏதாவது சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டே இருப்பியா? நான் ஒன்னும் வெறுப்பேத்தல பார்த்தி, நான் நிஜமா தான் சொல்றேன். ஆனாலும் சிரிக்காமலே ரொம்ப சீரியஸா காமெடி பண்ற பத்தியா? உண்மையிலேயே இது பெரிய டேலண்ட் தான். இங்க பாருங்க, நான் இப்போ சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் நம்பிட்டு இருக்கேன். டிவோர்ஸ் பேப்பரை நீங்க தானே எடுத்து வச்சிருக்கீங்க. ஏய், என்ன விளையாடுறியா? ஆனா அன்னைக்கு உன்கிட்ட கொடுத்துட்டேனே. கொடுத்தீங்க, ஆனா அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கல்ல. நிஜமாவே நான் எடுக்கல. அப்போ டிவோர்ஸ் பேப்பர் இங்க தானே இருக்கணும். எப்படி மிஸ் ஆச்சு? அது ஒருவேளை டிவோர்ஸ் பேப்பர் இந்த ரெண்டு நல்ல உள்ளங்களையும் பிரிக்க வேணான்ட்டு தனக்கு தானே நெருப்பு வச்சு எரிச்சுக்கிச்சோ. அதுவா எரிஞ்சிருக்காது, நீங்க தானே எரிச்சீங்க. ஏய், நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு. சரி, இப்ப எதுக்கு அதை நீ கேக்குற? விளையாடாதீங்க பார்த்தி, அந்த பேப்பரை கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓ, நான் தான் எடுக்கலன்னு சொல்றேனே காவியா. ஏன் நல்லா யோசிச்சு பாரு. நம்ம தான் சேர்ந்து வாழ போறோமேன்னு நீ அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டிருப்பியோ? கிழிச்சு போட்டேனா? நானா? நீயே தான். நானும் கிழிச்சு போடல பார்த்தி. நீங்க எதுவும் கிழிச்சு போட்டீங்களா? நான் அதை கிழிச்சு போட போறேன். நான் தான் என்னைக்கோ உன் மனசை ஜெயிச்சிட்டேனே. அதனால இந்த டிவோர்ஸ் பேப்பர்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதை பத்தி நான் நினைக்க கூட இல்லை. நம்ம ரெண்டு பேரும் தான் இணைஞ்சிட்டோமே. என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே அது ஒரு வெத்து பேப்பர் தான். இங்க பாருங்க, நீங்களா உன்னை கற்பனை பண்ணிக்கலாம் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனா நான் உங்க கூட வாழணுமான்னு
நான் இன்னும் முடிவு பண்ணல. பார்த்தி டிவோர்ஸ் பேப்பர் எடுக்கலன்னா அது எங்க போயிருக்கும்? யார் எடுத்திருப்பா?